வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில் நாங்கள் இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் விடுதலை தொடர்பாக தற்பொழுது இப்போ நாடாளுமன்றத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற கொள்கை விளக்க உரை தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்திலே அதுக்கான விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அத்தோடு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி நிலைமை தொடர்பான அறிக்கைகள் தொடர்பான விடயங்களும் பார்லிமென்றத்திலே இன்று போய்கொண்டிருக்கின்றது 3வது நாளாக. ஆனால் இன்றைய விடயத்திலே நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக நாங்கள் அநேக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தான் இதை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேணும். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தல் கொள்கை பிரகடனத்திலே அவர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த சட்டம்தான் எங்களையும் அடக்கியது. இந்த சட்டத்தினால் நாங்களும் பாதிக்கப்பட்டோம். எங்களுக்கு எதிராகவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது. முதலாக ஜேவிபிக்கு எதிராக தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டது. ஒரு உண்மையான விடயம். அடுத்தபடியாக தமிழ் மக்கள் மீதான, தமிழ் போராளிகள் மீதான நடவடிக்கைகளுக்கும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது. ஆனாலும் இன்று கூடுதலாக இந்த சட்டத்தின் மூலம் கைது செய்யப்படுகிறவர்கள், சிறையிலே அடைக்கப்படுகிறவர்கள் கூடுதலாக தமிழ் போராளிகள் தொடர்பானவர்கள் தான் இந்த சட்டத்தில் இப்பொழுது சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்ய சொல்லி அநேகர் பேசியிருந்தார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசியிருந்தார்கள். ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் கூடுதலை வலியுறுத்தி கூறியிருந்தார். அதே போல் அநேக தமிழ் எம்பிமார் பேசியிருந்துச்சினம். அப்போ இங்கே இதில் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், அப்போ நீதி அமைச்சர் ஹர்சன் நாணயக்காரா, நீதி அமைச்சர் ஹர்சன் நாணயக்காரா அவர்கள் இது தொடர்பாக அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த கைதிகளையும், நீண்ட காலமாக சிறையில் இருக்கிற கைதிகளையும், அதாவது சாட்சிகள் இல்லாமல் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள், நீண்ட காலமாக ஏன் கைது செய்யப்பட்டோம் என்ற ஒரு நிலைமை தெரியாமல் கூட சில கைதிகள் இருக்கின்றார்கள். அப்போ பார்க்க போகணும் என்று சொன்னால் 30 வருடங்களுக்கு மேற்பட்ட கைதிகள் கூட இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, 30 வருடங்களுக்கு மேற்பட்ட கைதிகள் கூட சிறைச்சாலைகளிலே இருக்கின்றார்கள். கூடுதலாக இப்பொழுது வெளிக்கடையிலே உள்ளவர்கள் பூசாவுக்கும் மேகசின் சிறைச்சாலை, வெளிக்கடை சிறைச்சாலை, சிஆர்பி என்ற பொது கைதிகளை வைக்கிற சிஆர்பி சிறைச்சாலை, அதாவது 4ஆம் மாடியில் விசாரணை முடியாதவர்கள் பூசாவுக்கு மாற்றப்படுவார்கள். பூசாவில் இருந்து திரும்பவும் 4ஆம் மாடிக்கு அழைத்து வரப்பட்டு 4ஆம் மாடியிலிருந்து விசாரணை முடிந்தவர்களை சிஆர்பிக்கு அனுப்புவார்கள். சிஆர்பியில் இருந்து அவர்கள் விரும்பினால் மேகசீனுக்கு மாறலாம், அல்லது வேறு சிறைச்சாலைகளுக்கும் அவர்கள் வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி, வழக்கு தவணைகளுக்கு வந்து போகக்கூடிய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சிறைச்சாலைகள் மாற்றப்படுவது வழக்கம். வந்த வகையிலே இந்த விடயத்தை நான் முக்கியத்துவப்படுத்தி இந்த காணொலியிலே பதிவிடுவதற்கான காரணம், 4வது மாடி, அதாவது பயங்கரவாத தடை சட்ட விசாரணை பிரிவினரால் நடத்தப்படுகின்றது. அதாவது தான் இந்த பிடிஏ என்று சொல்லப்படுகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களம் 4ஆம் மாடி. அடுத்தது பூசா, சிஆர்பி, மேகசின், இந்த 4 சிறைச்சாலைகளையும் நான் கண்டு பார்த்து வந்தவன் என்ற அடிப்படையில் இந்த விடயங்களை கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் வெளியில் வராமல் இருப்பதென்பது அது ஒரு நாள் 4ஆம் மாடியில் இருந்து பார்த்தால், ஊசாவில் இருந்து பார்த்தால், சிஆர்பியில் இருந்தால், மேசின் சிறைச்சாலைகள்
நான் வெளிக்கிட போயில இந்த நான் இவ்வளவு சிறைச்சாலைகள்லையும் இருந்து வந்தவர். அப்போ அந்த வகையில் ஒரு நாள் சிறையில் இருந்து அந்த நாளை கடந்து அனுபவிப்பதுன்றது 1 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது போல இருக்கும். அப்போ 4ஆம் ஆடி அப்போ அப்படி இந்த சிறையில் இருந்து வந்த ஒவ்வொருவருக்கும் அந்த வலிகள் வேதனைகள் வலிச்சு கொண்டே இருக்கும். அப்போ நீதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இது உடனே நடைபெறாது, 1 மாதம் 2 மாதம் செல்லும் என்று சொல்லி. ஆனால் வெளியில் வந்தால் சந்தோஷம், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேணும். நான் சிறைச்சாலையில் இருந்தபோது என்னோட கூட 4ஆம் ஆடியில் 35 பேர் இருந்தார்கள். அதே போல் பூசாலையும் மாற்றம் செய்யப்பட்ட போது 40 பேர் வரையில் இருந்தார்கள். அப்போ சிஆர்பி என்றது அது 2500க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். மைசீனில் 2500க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அந்த பெரிய சிறைச்சாலை அதெல்லாம் 2500 பேருக்கு மேல் பட்டவர்கள் தான் அந்த சிறைச்சாலைகளில் கூடுதலாக இருப்பார்கள். ஆனால் அந்த சிறைச்சாலையினுடைய படுக்கையறைகள், மலசலகூடம், குளிப்பறைகள், உணவுகள், சுகாதார விடயங்கள் எல்லாம் ஒரு சரியான ஒரு சீரான முறையில் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த கைதிகளுடைய விடயங்கள் அப்போ அவர் நீதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதாவது சாட்சிகள் இல்லாமல் இருக்கிற கைதிகள் இருக்கிறார்கள். சாட்சிகள் இல்லாமல் நீண்ட காலமாக அவர்கள் விடுதலை செய்ய முடியாமல் அவருடைய வழக்கினுடைய காலங்கள் நீடிச்சு சென்று கொண்டிருக்கும். சாட்சி இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த கைதிகளை உண்மையிலேயே நிரபராதி என்று விடுதலை செய்யத்தான் வேண்டும். அதாவது சட்டம், இலங்கை சட்டம் அதைத்தான் சொல்லுது. அப்போ அந்த வகையில் சாட்சிகள் இல்லாதவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். சில பேர் நீண்ட காலமாக உண்மையிலேயே ஆயுதமேந்தி போராடிய போராளிகள் அநேகர் விடுதலையாகி வெளியே வந்துவிட்டார்கள். போராளிகள் என்றிருப்பவர்கள் இன்னொரு சொற்ப பேர் தான், எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் இன்னொரு கொஞ்சம் பேர் தான், ஒரு 10-15 பேருக்கு உட்பட்டவர்கள் தான் போராளிகளாக இருக்கும். ஆனால் அந்த போராளி அமைப்புக்கு உணவு கொடுத்தவர்கள், வாகனம் ஓடினவர்கள், பண விடயங்கள், வேறு விடயங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் 30 வருடங்கள் மேலாக இருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு போராளி அமைப்பில் இருந்து அநேகர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த சாதாரண உணவு கொடுத்தவன், போராளியை வீட்டில் தங்க வச்சவன், அவங்களோட வீட்டில் சாப்பாடு கொடுத்தவங்கள், இப்படியான ஆட்கள் தான் வாகனங்களை வாங்கி பொருட்கொள்வனை செய்தது, வேறு வகையில் சரீர உதவி செய்தவர்கள், பண உதவி செய்தவர்கள், நிதி இப்படியான கைதிகள் அநேக காலமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீண்ட காலமாக இருக்கிறார்கள். அது உண்மையிலே யோசிச்சு பாருங்கள். ஒரு சிறையில் வாழுகின்ற ஒரு பறவை, சுதந்திரமாக திரிகின்ற ஒரு பறவை அல்லது ஒரு பிராணியை எடுத்துக்கொள்ளலாம். அவைகள் திரிகிறவை சுதந்திரமாக தெரியும். அதை நாங்கள் ஒரு கூண்டை பிடிச்சி கூண்டில் அடைச்சி நாங்கள் வச்சோம் என்றால் அந்த பறவையினுடைய சுதந்திரம் அடைக்கப்பட்டு அது வாழ்கிற வாழ்க்கையாகத்தான். எத்தனையோ கிளையா திரிகிற பறவை கூட்டங்களோடு அது திரிஞ்சு பறந்து சுதந்திரமாக திரியும். தாங்கள் விரும்பின உணவை உண்ணும், தாங்கள் விரும்பிய இடத்துக்கு போகும், விரும்பிய காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட இடங்களை மாற்றி அமைச்சு கொண்டு அது சுதந்திரமாக தெரியும். சிறையில் இருப்பவர்களுடைய நிலைமை என்பது அப்படித்தான். ஒரு சுதந்திரம் இல்லை. ஒரு கணவன் மனைவி எந்த விதத்தில் இருக்கிறானோ, பெண்ணோ, பெற்றோர் என்ற நிலையில் இருக்கிறதோ, இளைஞர்கள் என்ற நிலையில் இருக்கிறதோ, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாக்கங்கள், பாதிப்புகள் இருக்கும். அவனுடைய வாழ்க்கை முறை என்பது மிகவும் கடினம், மிகவும் கஷ்டம். பாவமான அப்படிப்பட்டவர்களை விரைவாக விட வேணும். இந்த காலதாமம் இன்னும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய அழுத்தங்களை கொடுத்து இவர்களை விரைவில் விடுதலை செய்யக்கூடிய இன்னும் நிறைய அழுத்தங்களை கொடுக்கணும். இந்த 2 மாதம் என்றது மிகவும் ஒரு நீண்ட காலம் என்று தான் நான் சொல்லுவேன். சிறையில் இருப்பவர்களுக்கு தான் அந்த வலிகள் வேதனைகள் தெரியும். பாவம் அப்படிப்பட்டவர்களை விரைவாக வர அனைவரும் முயற்சி செய்ய வேணும், அனைவரும் பாடுபட வேண்டும். அடுத்தது அத்தோடு அவர் சொல்லியிருக்கின்றார்கள், அதேபோல் ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டவர்களையும் நாங்கள் விசாரணை செய்வோம், அவர்களுக்கான குற்றங்களுக்கான தண்டனைகளும் வழங்கப்படும், அவர்களை கைது செய்வோம் என்ற அவருடைய நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். சம்பந்தப்பட்டவர்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அது மாத்திரமல்ல, ஈஸ்டர் தாக்குதல் குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட விடயத்துக்கும் இது தொடர்பான
நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கருத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படத்தான் வேணும். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு குற்றம் செய்தவன், புல செய்தவன், கொலை செய்தவன் உண்மையிலேயே தண்டிக்கப்படத்தான் வேணும். அதாவது ஓரியல் ரீதியிலான தண்டனைகள் இதுகள் காரியங்கள் வேறு. அதை விட சாதாரணமான ஒரு சிவில் கொலைகள் செய்யப்பட்டவர்கள், கொலைகளில் சம்பந்தப்பட்டவர்கள், ஒரு வாகன விபத்து ரீதியாக அது வேண்டுமென்று செய்கிறதில் ஒரு பாவன விபத்து ரீதியாக ஒரு கொலை செய்யப்பட்டவர்கள் கூட அநேகர் சிறைகளில் இருப்பார்கள். அது வேண்டுமென்று செய்த கொலை இல்லாத ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக அவர் ஓடி தவறுதலாக வந்திருப்பார். எதிர்பாராத விதமாக நடக்கிற அபாடு காலங்களை பொறுத்திருக்கு தண்டனைகள். இப்படியாக குற்றம் செய்தவர்கள், இஷ்டத்தாக்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அது வேண்டுமென்று திட்டமிட்டு பொதுமக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அடுத்தது இந்த ஊழல் பிரச்சனைகளும் இதுக்கான நடவடிக்கைகளும் விரைவாக நடக்க வேண்டும். ஆனாலும் தொடர்ந்து அழுத்தங்களை நெருக்குதலும் கொடுத்து, ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த ஸ்ரீலங்காவுடைய புலனாய்வுக்கு உண்மையிலேயே இந்த விசாரணைகள் செய்வதற்கான போதிய அனுபவங்கள் காணாது என்பதைத்தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லுவேன். ஏனென்று சொல்லி சொன்னால், இப்போ மொசால்ட் அல்லது சிஐஏ, இந்தியாவுடைய ரோ என்று சொல்லி சொன்னால் அந்த சரியான அந்த புலனாய்வு ரீதியான அந்த விசாரணைகளை தீவிரமாக நுண்ணியமாக விசாரிச்சாங்க அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. எங்கட ஸ்ரீலங்கா புலனாய்வு உண்மையிலேயே அந்த இவ்வாறான இந்த புலனாய்வு அனுபவங்கள் போதாமல் இருக்கு. விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு எங்கட ஸ்ரீலங்காவுடைய புலனாய்வுக்கு விசாரணை அனுபவங்கள் காணாமல் இருக்குது. அதாவது அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய, இந்தியாவுடைய புலனாய்வுகளுடைய அனுபவங்களை அரசாங்கத்தினுடைய உதவிகளை பெற்று இவ்வாறான புலன் விசாரணைகள் எப்படி மேற்கொள்வது என்ற விடயங்களை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுக்கான பயிற்சிகளை கொடுக்கணும். ஸ்ரீலங்கா புலனாய்வு விசாரணை நுண்ணியமாக அறிஞ்சு இவைகளை குற்றம் இழைத்தவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய புலன் அறிவுகள் ஸ்ரீலங்கா புலனாய்வுக்கு போதாது. அதனால் தான் இவ்வளவு காலம் இந்த குற்றங்களை, தவறுகளை கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்குதோன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கேள்வி. ஏனென்றால் காலம் செல்லாமல் விரைவில் அதுக்கான தண்டனை இன்றைக்கும் 30 வருஷம் இருக்கிறவருக்கு உண்மையிலேயே தீர்ப்பளிக்கப்பட்டு இருந்திருந்தால் கூட அவர் விடுதலையாகி வெளியே வந்திருக்கலாம். அப்போ அவருடைய குற்றத்துக்கான ஒரு மரண தண்டனை கொடுத்திருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் வெளியே வந்திருக்கலாம். அப்படியெல்லாம் வெளியில் வர முடியாத கைதிகள் இருக்கின்றார்கள். நான் கண்ணூடாக பார்த்துருக்கேன், அவர்களோட இருந்திருக்கிறேன், உண்டு இருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அவர்களோட இருந்து பழகி வந்த என்னுடைய உள்ளத்தில் இருந்து வர்ற இது வலி, வேதனை நிமித்தமாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்டவர்கள் விடுதலையாக வேணும். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்ரீலங்காவுடைய புலனாய்வுகள் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்த வேண்டும். மற்றது சிறைச்சாலை, இப்போ இன்றைக்கு அரசாங்கம் ஒரு உத்தரவை போட்டால் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கிற, மைசீனில் இருக்கிற, பூஷாவில் இருக்கிற கைதிகள் தொடர்பான ஒரு விவரத்தை தாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே சிறைச்சாலை அதிகாரி உடனே கொடுக்கணும். அப்போ எல்லா விவரங்களையும் நீங்கள் வச்சுத்தானே இருப்பீங்கள். சரியான ஒரு விவரம், சரியான முழு ஒரு டீட்டெயில்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு கைதியை சிறைச்சாலையில் வச்சிருக்கீங்களா? அதான் எல்லா முழு கேட்டால் உடனத்துக்கு போடணும் கோப்பி எந்த இருக்கு இப்படித்தானே. அப்போ அதுக்காக நான் என்னென்னு சொல்லுங்கள், இந்த 2 நீதிய அமைச்சர் உடனே செய்ய இயலாது, 2 மாதம் காலம் செல்லும் என்று சொல்லியிருக்காரு. இப்போ நான் ஒரு சிறைச்சாலை அதிகாரியாக இருந்தேன்னு சொல்லிச்சோன்னா 3000 பேர் ஒரு சிறைச்சாலையில் கைதியாக இருக்கணும் என்று சொல்லிச்சோன்னா அந்த 3000 பேரும் என்ன குற்றச்சாட்டில், என்ன வழக்கில், என்னென்ன விடயங்கள் சார்ந்து இருக்கிறார்கள்னு சொல்லி அந்த சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கு. தேவை இன்றைக்கு கேட்டால் நாளை கொடுக்குறான மாதிரி இருக்கணும். அதான் அரசாங்க அதிகாரியினுடைய வேலை, கடமை. அப்படி இல்லைன்னா நீங்கள் படுத்து தூங்குறீர்கள், வேலை செய்யலை. எனவே இந்த 2 மாத கால அவகாசம்ன்றது அப்படி என்று சொல்லிச்சுன்னா இனிமேல் தான் இப்போ விவரம் எடுக்கணும். மைசின் சிறைச்சாலையில் இருக்கிறவர் என்ன குற்றத்தில் வச்சிருக்கிறாங்க, பூசாவில் வச்சிருக்கிறார்கள், என்ன பிரச்சனைகளில் வச்சிருக்காங்கன்ற விவரத்தை எடுக்கிறதுக்கு 2 மாதம் செல்லுமா
என்னுடைய கேள்வி தனிப்பட்ட கேள்வி. அப்போ உடனே கேட்டால் நாளைக்கு கொடுக்கணும். ரைட், இன்ன இதில் தான் ஒவ்வொரு கைதியும் இருக்கிறாங்கன்ட்டு இல்லாட்டா நீ ஏனப்பா சிறைச்சாலை அதிகாரியா, நீ ஒரு மார்க்கெட்டில் போய் வேலை செய்யலாம் தானே. மார்க்கெட்டை வந்து வடிவாக பார்க்கலாம். சரியா நீட்டாக டிப் டொப்பாக எல்லாமே இருந்தால் உடனே சடார் புழாண்டு வேலை முடியும். அதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கம், வேண்டுகோள். இறைவனிட எல்லாரும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்க. இந்த கைதிகளுடைய சிறைச்சாலை கைதிகள் விரைவில் விடுதலையாகும் பாவம். அவர்களுக்காக நாங்கள் ஒரு விஷயம் பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். அவர்கள் எல்லாம் விடுதலையாகி வெளியில் வர வேணும். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்துமாக இந்த காணொலியை நீங்கள் கொடுத்து வர்ற ஆதரவுகளுக்கு நன்றி. தொடர்ந்தும் வர்ற காணொலியை நீங்கள் பாருங்கோ. முதல் தடவையாக நீங்கள் வந்து இந்த காணொலியை பார்க்குறவர்கள் என்று சொன்னால் நீங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. அப்படியே ஒரு லிங்கை கொடுத்து கொள்ளுங்கோ. அப்பொழுது தான் நீங்கள் தொடர்ந்து வருகின்ற காணொலிகளையும் செவிமடுக்க முடியும் என்று கேட்டு மீண்டும் ஒரு காணொலி